நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஹெச்ஆர்சி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அவர் அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் டெம்பிள் கோயிலுக்கான வேலை வாய்ப்புங்க. டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்டான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புன ஜாப் லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குலசேகரப்பட்டினம் தாங்க கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடி மாவட்டம். இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபுல் டீட்டெயில் எப்படி வந்து அப்ளை பண்ணி வந்து இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறது, இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்னாக கிளியராக பார்க்கலாங்க. ஃபஸ்ட் வந்து இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 2 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 2 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து 2 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டோட்டலாக வந்து 6 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து MBBS முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா DGNM டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணிட்டு போதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுதும் படிக்கும் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து 60,000 ரூபாயும், ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து 14,000 ரூபாயும், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து 6,000 ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி அந்த வேலை வாய்ப்புக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/9/2024 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/10/2024 அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரருடைய பெயர், உங்களோட தந்தை பெயர், தற்போதைய முகவரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், உங்களோட வயது, உங்களோட கல்வி தகுதி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், உங்களோட ஜெண்டர், உங்களுடைய மதம், ரிலீஜியன், உங்களோட அரசு பதிவு பெற்ற அலுவலகமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து இருப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை பேஸ்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர், அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரன் பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம் 628-206 அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண அந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்.